அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போயிட்டு வந்தாங்க. ஆனால் அவர் போனது எல்லோரும் பார்த்தோம். வரையில் எப்படி வந்தார்னு நம்ம பார்த்தோமா? எல்லாருமே அதையும் பார்த்துருப்போம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த வீடியோ மூலியமாக தான் எல்லோரும் பார்த்தோம். ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லைல்ல. என்னென்னா விஜய், நான் உங்களை தான் கேட்குறேன், குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லைல்ல. நம்மளால தானே அந்த மாதிரி சில உயிர்களும் போச்சு. நம்ம அந்த இடத்துல மீட்டிங் போட்டதுனால தானே நம்மளை பார்க்க நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் சொல்வீங்களே நண்பா நம்பி ரசிகர்கள் அண்ணன் தம்பின்னு என் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லுவீங்களே. இன்னைக்கு உங்கள் நெஞ்சில் குடியிருந்தவங்க தானே சில பேர் அந்த உங்களை பார்க்க வரம்ட்டு துரதிருஷ்டமாக இறந்து போயிட்டாங்க. நீங்கள் எந்த மாதிரி இடத்துக்கு போனீங்க? ஃபஸ்ட்டு எந்த மாதிரி இடத்துக்கு போனோம் தெரிஞ்சிருந்தா வரையில் நீங்கள் அந்த மாதிரி என்னமோ ரோட் ஷோ நடத்துகிற மாதிரி நடத்திருப்பீங்களா? விசாரணைக்கு போகிறீங்க, அந்த விசாரணையை முடிச்சுவிட்டு நீங்கள் எப்படி திரும்ப வரணும்? கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லைல்ல. தமிழ்நாட்டு மக்களை அப்போ அவ்வளோ சீக்கிரமாக ஏமாத்திடலாம் நினச்சிக்கிட்டு இருக்கலண்ணா. சரி, அந்த விஷயம் உடனே அந்த கரூர் விஷயம் 41 பேர் இறந்து முடிஞ்சு, அதுக்கடுத்து அவங்க குடும்பங்களை கூப்பிட்டு பார்த்தீங்க, அதோடு அந்த பிரச்சனை முடிஞ்சு. நம்மளை நம்பி வந்தவங்க குடும்பத்திலான இந்த மாதிரி ஆச்சு. சரி, அதுக்காக தானே நம்ம விசாரணைக்கு போயிருக்கோம். வரையிலே என்னமோ ரோடு ஷோ நடத்துகிற மாதிரி, என் இனிய மக்களே என்னையும் பாருங்க அப்படின்னு. அதையும் வந்து உங்களுடைய நிர்வாகி வேற ஒரு மீட்டிங்லேயே சொல்கிறாரு. அப்போனா உங்களுடைய ஆட்சி, நீங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய கட்சி நிலைப்பாடு சொல்லுங்கள் பார்ப்போம். இதுவே மக்களின் சாட்சி. மக்களுக்கு தெரியாமலாம் இல்லை, அவ்வளோ சீக்கிரமெல்லாம் ஏமாத்திடலாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. இங்கேருந்தே ஆரம்பிச்சிடலாமா? அங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான், அதுக்கு முடிவு இல்லை. உங்களோட உச்சத்துலலாம் ஆளுகள்லாம் இருக்கானே. நீ என்னமோ நம்ம தான் பெரிய உச்சத்துலேருந்து வந்துட்டா மக்கள் நம்பிடுவான், அதெல்லாம் கிடையாது. நீங்கள் நிற்கிற தொகுதியிலே பாருங்கள். நீங்கள் 234 தொகுதியில் நிற்கிறீல்ல, தெரியும் 2026 தமிழ்நாடு மக்கள் என்ன பண்ணுவான்றது தெரியும். அந்த வீடியோலாம் கண்டிப்பாக ஒரு அருவருக்கத்தக்கது. அதெல்லாம் என்னமோ போயிட்டு அப்படி மேலே நின்று அங்கேயும் ஒரு 2000 பேர் நின்னாகலாம். அவங்கள பார்க்க ரசிகர்கள் கூடியிருந்தாலும் ரசிகர்கள் கூட தான் செய்வாங்க. எந்த ஒரு நடிகர், நீங்கள் மட்டும் இல்லை, அந்த இடத்துல யார் போய் நின்னாலும் கூட தான் செய்வாங்க. ஒரு ஆக்டர் வர்றாங்களா, சரிப்பா பார்ப்போம்பா அப்படின்னு நிற்க தான் செய்வாங்க. எல்லாருமே ஒரு சக மனிதன் தான், அதை நினச்சிக்கிறோங்க. நீங்களே புரிந்தீங்கன்னா அப்புறம் உங்களை கட்சியிலலாம் எல்லோரும் எப்படி, உங்களுடைய தொண்டர்கள்லாம் எப்படி, நாளைக்கு உங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நாளைக்கு ஏதாவது நடந்தாலும் சரிப்பா ஒரு 10 நாள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் மறந்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அடுத்து வேறு ஒரு இடம். நீங்கள் ஒவ்வொரு கூட்டம் நடத்துறீங்களே, ஒவ்வொரு உயிர் பள்ளி தானே போயிருக்கு. இதெல்லாம் நினச்சிலாம் கொஞ்சமாக வருந்துறீங்களா இல்லையா? ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், அடுத்த டைம் சரி இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா வந்தீங்கன்னா இந்த கையை காமிச்சிக்கிட்டு இதெல்லாம் வராது. எந்த விஷயத்துக்கு போகிறோமோ அதே மாதிரி நல்லபடியாக வாங்க. சரியா? நன்றி, வணக்கம்.